எங்களுடைய மண்டல குழு தலைவர் திரு நேதாஜி கணேசன் மேயர் அவர்களே, மதிப்புக்குரிய துணை மேயர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஆணையர் அவர்களே மற்றும் ஆளுங்கட்சி தலைவர் அவர்களே, நிலைக்குழு தலைவர் அவர்களே, மாமன்ற உறுப்பினர்களே மற்றும் ஊடக நண்பர்களே, எங்கள் துயர் இருந்தாலும் இரவென்று பகல் பாராமல் ஓடி சென்று கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவை கூறிய மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் கூறிய தளபதியார் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அருமையண்ணன் உதயநிதி அவர்களே, என்னுடைய அரசியல் ஆசான் மதிப்பிற்குரிய மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கரூர் மாவட்டத்தில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு மண்டல நாளின் சார்பாக அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல 4 வார்டு 38 மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க சுமார் 40 கோடி மதிப்பீட்டில் எண்ணூர் நெடுஞ்சாலை நேருநகர் அருகில் தூய தென்னக தண்டவாளம் கடக்கின்ற பகுதியில் உயர் மேம்பாலம் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அறிவித்த பல மாதங்களாகியும் இதுவரை பெருநகர சென்னை மாநகராட்சி எந்த பணியும் நடைபெறவில்லை. பொதுமக்கள் நடந்தபடி தூய எண்ணூர் நெடுஞ்சாலை மேம்பாலம் பணி எப்போது நடைபெறும் என்பதை வரக்கூடிய மேயர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். 24/7/2025 அன்று வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வடிவமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. வடிவமைப்பு பணிகள் மற்றும் வரைபடங்கள் IIT மெட்ராஸ் மூலம் ப்ரூஃப் செக்கிங் செய்யப்பட்ட பின்னர் பாலத்திற்கான கட்டுமான பணிகள் நவம்பர் மாதத்தில் துவங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். போக்குவரத்து அதிகமாக நெரிசல் இருப்பதாலும் மலை சாலையில் தூக்கி மேம்பாலம் பணி மிக மந்த நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ரயில்வே துறை அந்த துறையின் சார்பாக வேலைகள் நடைபெறவில்லை. பொதுமக்கள் மிகவும் போக்குவரத்து நெரிசல் பாதிக்கப்பட்டிருப்பதால் அந்த பணியும் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே போன்று குறுக்கப்பட்ட கண்ணன் தேர்வில் வார்டு எண் 42, 47 இடையே ஒரு மேம்பால பணியும் மாண்பு தமிழக முதல்வர்களால் அறிவிக்கப்பட்டு உள்ளது. எனவே சட்டமன்ற தேர்தல் நெருங்கின் தருவாய் இருப்பதால் அந்த 2 மேம்பால பணியும் மிக விரைவில் நடத்த வேண்டும் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று பெருமையுடன் கேட்டுக்கொண்டு, பொருள் எண் 56 பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் எனது வார்டு 38 41, 47 பகுதியில் சுடுகாடு மற்றும் வீடுகாடு வேண்டும் என்று வார்டு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்த நேரில் வந்து ஆய்வு செய்து மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் ஆணையர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பொதுமக்கள் சார்பாக அந்த எதிர்கால மற்றும் சுடுகாடு பணியை விரைவில் முடித்து தர வேண்டும் என அன்போடு கேட்டு பொருளின் குணங்களுக்கு விருப்பம் முறை வார்டு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.